இந்தியாவிற்கு எதிராக எளிதாக வெற்றி பெற வேண்டிய போட்டியில் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவியுள்ளதாக அந்த அணியின் முன்னாள் கேப்டன் அப்ரிடி விமர்சித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வீரர்கள் ஆக்ரோஷமாக விளையாடவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், ஸ்மார்ட் கிரிக்கெட் விளையாடும் திறன் பாகிஸ்தான் அணியிடம் இல்லை என்றார். பாகிஸ்தான் இன்னும் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மோடி அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒரு மத்திய அமைச்சர், ஒரு இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி வைத்து மக்களவை தேர்தலை சந்தித்தது. இந்நிலையில் ஸ்ரீகாகுளம் தொகுதியில் வெற்றி பெற்ற ராம் மோகன் நாயுடு விமான போக்குவரத்து துறை அமைச்சராகவும், குண்டூர் தொகுதியில் வென்ற சந்திரசேகர் பெம்மாசானி தொலைத்தொடர்பு ஊரக வளர்ச்சி இணை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை டேனியல் வியாட் தனது நீண்ட நாள் காதலி ஜார்ஜி ஹார்ட்டை திருமணம் செய்து கொண்டார். இவரது திருமண புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இந்த ஜோடிக்கு இந்திய மகளிர் அணியினர் உள்பட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட எல் முருகன் திமுக வேட்பாளர் ஆராசாவிடம் தோல்வியை தழுவினார். இந்நிலையில் பிரதமர் மோடி அமைச்சரவையில் அவருக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்பு, நாடாளுமன்ற விவகாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்பு இணை அமைச்சராக எல் முருகன் பதவி வகித்த நிலையில் இந்த முறை நாடாளுமன்ற விவகாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழியை நியமித்து திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதுவரை அப்பொறுப்பை டி.ஆர். பாலு வகித்து வந்த நிலையில் அவரது மகன் டி.ஆர்.பி. ராஜாவுக்கு தமிழக தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனால் நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழியும், மக்களவை குழு தலைவராக டி.ஆர். பாலுவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை வருமான வரித்துறை கைது செய்தது. சுமார் ஓராண்டாக சிறையில் இருக்கும் அவர் பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக கூறப்படும் காலகட்டத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்கள், பரிவர்த்தனை ரசீதுகள் கேட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி ஜூன் 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். கங்கனா ரணாவத்தை பெண் காவலர் அறைந்த விவகாரத்தில் இருவர் மீதும் தவறு இருப்பதாக பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் கூறியுள்ளார். டெல்லியில் போராடிய விவசாயிகளை கங்கனா பயங்கரவாதிகள் என கூறியதால் பெண் காவலர் அவரை கோபப்பட்டு அடித்திருக்கலாம். இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாதுதான். இருப்பினும் நடிகையோ எம்பியோ விவசாயிகள் போராட்டம் நடத்தினால் அவர்களை பயங்கரவாதிகள் என அழைப்பது தவறு என்றார். கடந்த மோடி தலைமையிலான அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ் இருந்தபோதுதான் இந்தியாவை உலுக்கிய ஒடிஷா ரயில் விபத்தை தொடர்ந்து ஆந்திரா உள்ளிட்ட பல இடங்களில் அடுத்தடுத்து விபத்துகள் அரங்கேறின. இதனால் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என கோரிக்கையும் எழுந்தது. ஆனால் அது குறித்து பாரதிய ஜனதா மௌனம் காத்த நிலையில் தற்போது அமைச்சரவையிலும் ரயில்வே துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் தோல்வியடைந்ததை அடுத்து அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. தேர்தல் முடிவு வெளியான மறுநாளே அவருக்கு வலது இடது கைகளாக செயல்பட்ட ஜே.சி.டி. பிரபாகர் புகழேந்தி விலகினர். இதனால் தற்போது தனித்துவிடப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற கோரிக்கையை தீவிரமாக முன்வைக்க தொடங்கியிருக்கிறார். மோடி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக நட்டா பதவியேற்றுள்ளார். இதனால் பாரதிய ஜனதா தேசிய தலைவராக யார் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் நிலவுகிறது. இந்நிலையில் புதிய தலைவருக்கான பட்டியலில் ஸ்மிருதி இரானி, அனுராக் தாக்கூர், வினோத் தவ்டே, கே. லக்ஷ்மண், சுனில் பன்சால் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 113 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கிளாசன் 46 ரன்கள் எடுத்தார். 114 ரன்கள் இலக்காக கொண்டு களமிறங்கிய வங்கதேச அணி 20 ஓவர் முடிவில் 109 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது.